ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா நடுகதையாக நடுத்தருவில் நின்றுட்டு இருக்காங்க. யாருமே உதவி செய்யாத கடைசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எஸ்எஸ்கே மீட் பண்ண போகிறாங்க. எஸ்எஸ்கே மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு, அந்த கௌதம் இலக்கியாவால் என்ன கார்த்தி டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. என்னுடைய போலி கர்ப்பத்தை இந்த இலக்கியாவும் கௌதம் ஹாஸ்பிட்டல் வச்சு நிரூபிச்சிட்டாங்க. அவ்வளோ மாட்டி விடணும் அப்படின்ட்டு மாடியிலேருந்து நானே ஆக்டிங் பண்ணி மேலேருந்து அபோஷன் ஆகிடுச்சுன்னு அந்த டாக்டரை சொல்ல வச்சேன். ஆனால் அதுவுமே கண்டுபிடிச்சி இந்த இலக்கிய கௌதம் கார்த்திகையில் சொல்லிட்டனால வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டு தான் அந்த மகேஷும் பார்த்தீங்கன்னா என்னை மிரட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். இந்த வீடியோ எப்படியோ அவங்க பிடுங்கி அதெல்லாம் கார்த்திகையில் போட்டு காட்டுறவர்களும் கார்த்திகை நம்பிட்டாங்க. நானும் மயக்கம் போடுற மாதிரி மயக்கத்தில் இருந்து இழந்த மாதிரி இருந்தேன். அப்போ இந்த கார்த்தி வந்ததுமே பார்த்தீங்கன்னா குழந்தை போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னேன். நீ மயக்கத்தில் இருக்க டாக்டர் எப்படி உனக்கு சொல்லாத நீ உன்னுடைய கர்ப்பம் கழிஞ்சிருச்சுன்னு கேட்டு என்னை அடிச்சு அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா என் கையில் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கேயே என்னை விட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே போனால் எங்கள் அப்பா என்னை வீட்டிலே சேர்த்திக்க மாட்டாரு. தலை மூழ்கிட்ட நீ இந்த வீட்டுக்கே வராத அப்படின்றாங்க. இப்போ வீட்டில் போயிட்டு இவ்வளோ பேர் துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. எங்கள் அம்மாவாலும் ஒன்றும் பண்ண முடியல. நான் அந்த வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக எங்கள் அப்பா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன்றாரு. நான் எந்த ஒரு வழியும் இல்லாத நிற்கதியாக நடுத்தருவில் நிற்கிறேன். இதெல்லாம் காரணம் அந்த மகேஷும் முக்கியமாக இந்த இலக்கியாவும் கௌதம் தான். இவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு இந்த எஸ்எஸ்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த வீட்டில் பைரவி கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கான மரியாதை. நீ எப்போ அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டாங்களோ அப்போயே உனக்கான மரியாதை போயிடுச்சு. நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டதே அந்த கௌதம் இலக்கிய என்ன பண்ணுறாங்க, இந்த பைரவி என்ன பிளான் பண்ணி அந்த கௌதம் இலக்கிய அழிக்க போகிறாங்க. அதுக்கு எதிராக நம்ம பிளான் பண்ணி அந்த இலக்கியம் கௌதம் அழிச்சிடலான்னு பிளான் பண்ணுறதுக்காக நீ அந்த வீட்டில் இருக்க வரை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான வேலையே இல்லை. நீயே நடுத்தெருவில் இருக்க. உன்னால் எனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே என்ன சொல்கிறேன்னா, அஞ்சலி நீ பேசாத பிச்சை எடுத்து போச்சுவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன், என்னை கை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்டின புருஷனே கை விட்டு போயிட்டேன், நான் யார் உனக்கு இடையில் வந்தவன், இது என்ன வேறு அப்பா அப்பான்னு நல்லா கூப்பிடாத அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த பிச்சை 100 ரூபா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட கண்ணில் தாரையாக கண்ணீர் ஊற்றுதுங்க. ஏன் கொஞ்சமாவது நல்லவங்களை சமாளித்து வச்சுருந்தாங்க தாங்க இவங்களுக்கு உதவுவாங்க. எல்லாம் பண்ணுறது ஃப்ராடு தடமே. அதனால தாங்க இவளுக்கு கர்மான்றது ஒன்று இருந்து வச்சு செய்துங்க. வரப்போகிற எபிசோடில் இதாக நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.